My dear students, this is class 10 maths chapter 6 trigonometry. இன்னைக்கு நம்ம example 6.13 பார்க்க போறோம். Prove that cos cube a minus sin cube a by cos a minus sin a minus cos cube a plus sin cube a by cos a plus sin a equal to 2 sin a cos a அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா டோட்டலா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே எடுத்துக்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? cos cube a minus sin cube a by cos a minus sin a minus cos cube a plus sin cube a by cos a plus sin a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இங்கே ரெண்டு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து a cube minus b cube equal to a minus b into a square plus ab plus b square. Okay, a cube plus b cube equal to a plus b into a square minus ab plus b square. Okay, இந்த ரெண்டு ஐடென்டிட்டி நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. இது வந்து a, இது வந்து b. ஸோ இது வந்து a cube minus b cube ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நியூமரேட்டரில் இதுக்கு பதிலாக நான் cos a minus sin a into, அதாவது a minus b, அடுத்த ப்ராக்கெட்டில் a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ cos ஸ்கொயர் a ப்ளஸ் cos a sin a ப்ளஸ் sin ஸ்கொயர் a அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, பை இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குது? cos a மைனஸ் sin ஏன்னு இருக்குது. ஓகே, மைனஸ்க்கு மைனஸ் போட்டுக்கலாம். அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? cos cube a ப்ளஸ் sin cube a. ஸோ இந்த ஐடென்டிட்டி நம்ம இங்கே யூஸ் பண்ணணும் நியூமரேட்டருக்கு. ஓகே, ஸோ நியூமரேட்டரில் என்ன வரும்னா cos a ப்ளஸ் sin a இன்ட்டு cos ஸ்கொயர் a மைனஸ் cos a sin a ப்ளஸ் sin ஸ்கொயர் a by denominator என்ன இருக்கு பாருங்க? cos a plus sin a இல்லையா? so cos a plus sin a. okay, now common factor நம்ம கட் பண்ணிடலாம். cos a minus sin a, denominatorல cos a minus sin a இருக்கு. அதே போல இங்க cos a plus sin a, denominatorல cos a plus sin a இருக்கு. so common factor கட் பண்ண பிறகு இங்க என்ன மீந்திருக்கு பாருங்க? cos square a plus cos a sin a plus sin square a. ஓகே, இந்த மைனஸ்க்கு இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே இது மட்டும்தான் மீந்திருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே போடலாம். cos ஸ்கொயர் a மைனஸ் cos a sin a ப்ளஸ் sin ஸ்கொயர் a. இப்போ இந்த மைனஸ் வந்து நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே எடுக்கலாம். இப்போ இதில் நம்ம as it is எழுதிக்கலாம். cos ஸ்கொயர் a plus cos a sin a plus sin square a. இது அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் நம்ம உள்ளே கொடுக்கும்போது ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு ஆகிடும். இது வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏன்னு ஆகிடும். அதே போல் இது பார்த்திங்கன்னா ப்ளஸில் இருக்குது, அது வந்து மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு ஆகிடும். இப்போ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ கட் பண்ணிடலாம். அதே போல் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ கட் பண்ணிடலாம். மீந்து நிற்கிறது இங்கே ஒரு ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ, இங்கே ஒரு ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ. ஸோ இது டோட்டலாக 2 sin a cos a தான். ஓகே, அப்போது ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிறத நம்ம கொண்டு வந்துட்டோம். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். ஹென்ஸ் ப்ரூவ்டு. தேங்க்யூ.